சினிமா கலைஞர்களுக்கான விருது இல்ல திமுக விருது அப்படின்னு மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்க பார்த்திபன் திமுகவோடு நெருக்கமா இருக்காரோ, திமுகவோடு அவர் ஒன்று இருக்காரோ, அதனால அவருக்கு இத்தனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த விருதுகளை கொச்சைப்படுத்த முடியும். எங்க எல்லாரும் கண்ணை உறுத்துதுன்னா அதே படத்துல ஏன் போஸ் வெங்கட்டுக்கு விருது கொடுத்தாங்க. அப்ப போஸ் வெங்கட் திமுக அதனால விருது கொடுத்தாங்களா அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்க ரஞ்சித் கூட பயங்கரமா ஒரு வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ஏன் மிக மிக அவசர படத்துக்கு விருது கொடுக்கல? பெண் போலீசார் படக்கூடிய அவஸ்தைகளை பதிவு. உண்மைதான் சார். நான் திரும்ப நமக்கு ஓட்டா மாறுமான்றது தான் வேலை. இப்போ விஜயா தானே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அவர் கூட்டத்தை சேர்க்கிறாரு. இதுதான் கல அரசியல்னு நினைக்கிறாங்கல்ல, இது இல்ல. அப்படிலாம் பார்க்க போனா சன்னி லியோன் தான் கேரளாவுடைய சிஎம் ஆயிருக்கணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா நயன்தாரா இங்க சிஎம் ஆயிருக்கணும். இங்க கிங்காங் போனா கூட கூட்டம் வரும். வடிவேலு வராத கூட்டமா சார்? வடிவேலுக்கு போற இடத்துல கூட்டம் வந்துச்சு. அந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவுச்சு. நடிகனுக்கு வர கூட்டத்தை நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருக்கும் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன், நடிகனை நம்பி போனீங்கன்னா நாசமா போயிருவீங்க. நான் அந்த நாசமா போயிருவீன்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா என்ன பண்ண முடியும்? தமிழ் சினிமாவுடைய பெரும்பாலான ரசிகர்களுடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, ஏன் உச்ச நட்சத்திரம் யாருக்குமே கொடுக்கல? ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, அது மாதிரி முக்கியமான நடிகர்களுக்கு விருதே கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனமும். மாரி செல்வருக்கு ஓட்டு கொடுத்த உடனே, அவருக்கு விருது கொடுத்த உடனே அவருடைய ஊர் மக்கள் எல்லாம் மாரி செல்வர் விருது கொடுத்தாங்கப்பா ஓட்டு போட்டுன்னு சொல்லுவாங்களா? இது எங்க அபத்தமா இல்லையா? அது சார் இப்ப வெளிப்படையாக மாரி செல்வராஜ் திமுக ஆதரவாளர்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஆஸ்கார் வரைக்கும் சொல்றேன், அங்கேயும் நேர்மையான விருதுகள்லாம் கிடையாது. அவர்களுக்கு அவருடைய ப்ராடக்டை கொண்டு வரணும். இங்க இந்தியா மாதிரியான சந்தை மிகுந்த இடங்கள்ல, வியாபார சந்தை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரணும்னா அவர்கள் டக்குன்னு உடனே செய்வாங்க. உலக அழகி தேர்வு கூட அப்படிதான் நடக்கும். வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசு கடந்த ஒரு 6-7 வருஷமாக அந்த சினிமா சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு கொடுக்கப்படாத விருதுகளை இப்போ கொடுத்தாங்க. ஆனால் இது சினிமா கலைஞர்களுக்கான விருது இல்லை திமுக விருது அப்படின்னு மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய பார்வை? இல்லை, அது நீங்கள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த விருதுகள் வழங்குற விஷயத்தில் எனக்கு எப்பவுமே இந்த விருதுகளை நான் வழங்கப்படுவதில்லை, வாங்கப்படுகிறதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இது மாநில அரசு விருது மட்டும் சொல்ல. நான் நீங்கள் தேசிய விருது கொடுக்குறாங்க இல்லையா, நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. நேஷனல் அவார்டும் பெரும்பாலும் லாபி இருந்தால் தான் சார் வாங்க முடியும், இல்லைனா அவங்களுக்கு கிடைக்காது. ஈவன் ஆஸ்கார் வரைக்கும் சொல்கிறேன், அங்கேயும் நேர்மையான விருதுகள்லாம் கிடையாதுங்க. அவர்களுக்கு அவருடைய ப்ராடக்டை கொண்டு வரணும். இங்கே இந்தியா மாதிரியான சந்தை மிகுந்த இடங்களில், வியாபார சந்தை அதிகமாக இருக்கிற இடங்களில் ஒரு விஷயங்களை கொண்டு வரணும்னா அவர்கள் டக்குன்னு உடனே செய்வாங்க. உலக அழகி தேர்வு கூட அப்படி தான் நடக்கும். எல்லா இடங்களிலும் விருதுகள் என்பது வழங்கப்படுவதில்லை, திறமைக்காக வழங்கப்படுவதில்லை, வாங்கப்படுகிறது நிலைக்கு மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. தமிழக சினிமா விருதும் அதுதானா? எல்லாம் தான் சொல்றேன். நான் உலக லெவல்ல பேசிட்டு இருக்கேன், உள்ளூரை பத்தி கேட்குறீங்க நீங்க. எல்லாமே அப்படிதான் சார். இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தேசிய இந்த நம்ம தமிழ்நாடு அரசுடைய விருது, அந்த விருது பட்டியல் 2018 நிறைய விருதுகளை கொடுத்துருக்காங்க. 2018 நீங்கள் 21 திமுக அரசாங்கம் வருகிற வரைக்கும் அந்த விருதுகளை ஏன் எடப்பாடி தராமல் போனார்னு நமக்கு தெரியல. அவர் ஆட்சி காலத்தில் இருந்து தான் நிச்சயமாக அவர் கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்காம விட்டாருன்னு நமக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை, இப்போ நம்ம 26ல் இருக்கோம், 25வது ஆண்டு விருதை இந்த ஆண்டு கொடுத்துடணும். இந்த ஆண்டு விருதை அடுத்த ஆண்டு கொடுக்கலாம், அது பெரிய தப்பாக தெரியாது. நீங்கள் சேர்த்து வச்சு 5 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது, ஆனால் 7 வருஷத்துக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் 5 வருடமோ 7 வருஷமோ சார், ஒரு நபர் அந்த 7 வருஷத்தில் பல படங்கள் நடிப்பார். குணச்சித்திர நடிகர் சொல்கிறேன், ஹீரோக்களே வருஷத்துக்கு ஒரு படம்னா 7 படம் நடிச்சிருப்பாங்க. 7 படத்தில் 5 படம் மிக பிரமாதமாக நடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ அவர்களுக்கான விருது நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் கொடுக்கணும்னா, ஒரு விருது 2 விருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திபன் 10 விருது வாங்கியிருக்காரு. அவருடைய ஒத்த செருப்பு வாங்கியிருக்கு, இரவின் நிழல் வாங்கியிருக்கு, அவர் வேறு ஒரு படத்தில் நடித்ததுக்கான சிறந்த நடிகருக்கான குணச்சித்திர நடிகருக்கான விருது வாங்கியிருக்கு. சேர்த்து ஒரு சேர 10 விருதுகளை அள்ளியிருக்கார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனால் வெளிப்பார்வைக்கு என்ன தோணுனா, பார்த்திபன் திமுகவோடு நெருக்கமாக இருக்காரோ, திமுகவோடு அவர் ஒன்று இருக்காரோ, அதனால் அவருக்கு இத்தனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்குன்னு அந்த விருதுகளை கொச்சைப்படுத்த முடியும் சார். பார்வை தான் சார். காமாலைக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும்ல, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தவறாக தெரியும். இந்த தவறு தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுக்கு ஒரு முறையாவது விருதுகளை உடனே கொடுத்துட்டா இந்த குற்றங்களிலிருந்து, குற்றச்சாட்டுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஏன் இதை பெருசாக பேசுகிறாங்கன்னா, பார்த்திபன் கொடுத்த விருதை பற்றி யாருமே பேசலை. நான் பார்த்திபனை கொண்டு வந்திருக்கேன், ஆனால் இது அப்படி பேசப்படலை.
இப்போ நீங்கள் போஸ் வெங்கட் வழங்கியிருக்கார் விருது, அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து டானாக்காரனில் நம்ம விக்ரம் பிரபு விருது பெற்றிருக்கிறார், சிறந்த நடிகருக்கான விருது. அந்த தகுதி தம்பிக்கு இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காரு, பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. அது மட்டும் காரணமாக இல்லை, அந்த படத்தில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதற்காகவே தன்னை வந்து மாற்றிக்கிட்டாரு. ஒரு போலீஸ்காருக்கு உரிய எல்லா தகுதிகளையும் இப்போ அவர் டெஸ்ட் வச்சு அவர் பாஸ் ஆகிடுவார். எழுதணும்னு அவசியம் இல்லை, ரிட்டன் டெஸ்ட்டோ அதெல்லாம் தேவையில்லை. உடல் தேர்வில் விக்ரம் பிரபு போலீஸ் வேலைக்கு போனார்னா செலக்ட் ஆகிடுவார், ஆஃபீஸராக செலக்ட் ஆகிடலாம். அந்த அளவுக்கு அவர் எல்லா திறமையும் ஒருங்கே பெற்றிருக்கிறார். இப்போ அடுத்து வந்து சிறைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அப்போ அந்த விருதுக்கு அவர் தகுதியாக இருக்கார். ஓகே, இங்கே எங்கே எல்லாரும் கண்ணை உறுத்துதுன்னா அதே படத்தில் ஏன் போஸ் வெங்கட்டுக்கு விருது கொடுத்தாங்க. அப்போ போஸ் வெங்கட் திமுக அதனால விருது கொடுத்தாங்களா அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அவர் திமுகவில் இருப்பதனாலே இந்த விமர்சனம் வருது. ஒருவேளை திமுகவில் இல்லாமல் போஸ் வெங்கட் இருந்திருந்தால் இந்த விமர்சனம் வருமானா? வராது. இங்கே பார்வை என்னவா இருக்குன்னா, ஆளும் கட்சியில் ஆதரவோடு இருக்கிற கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அங்கே தான் சிக்கலே வருது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சிக்கலுக்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய மிகப்பெரிய தவறு. ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ கொடுத்தா அந்த பிரச்சனை வராது. இதை விட இப்போ நீங்கள் போஸ் வெங்கட்ட சொல்கிறீங்க, சண்டைக்காரின்னு ஒரு படத்துக்கு இது கொடுத்துருக்காங்க, விருது கொடுத்துருக்காங்க. அது ஏன்? அந்த படம் வந்து இது வரைக்கும் எனக்கும் தெரியலங்க. அது வந்து மக்களால் கொண்டாடப்பட்ட படமானு ஒன்றுமே இல்லை. அப்படியே அந்த படத்துக்கு எப்படி தேர்வு கமிட்டியில் வந்துச்சு, அது என்ன பெரிய சாதனை படைச்சது எனக்கும் விளங்கவே இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு வந்து விருது அறிவிக்கப்பட்டவனா மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புச்சு. உண்மையிலே நான்லாம் மிக வருத்தமான ஒரு பதிவுங்க. ஏன்னா இந்த திரைத்துறையில் தான் இருக்கேன், நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாம் அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு வரப்போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது தகுதியான நபருக்கு விருது வழங்கப்படலைன்னா அதோட ஆதங்கத்தை பதிவு பண்ண வேண்டிய முதல் ஆள் நம்மளாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த விருது பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நேஷ்னல் அவார்டு ஒன்று அறிவிக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கருப்புத்துறைன்னு ஒரு படம், கேடி அப்படின்னு அந்த படம் வந்தது. அது வந்து அந்த படமும் அதே படத்தினுடைய தன்மையோடைய அதே கதை கருவோடு வேறு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் பங்காரமாக என்னமோ படம், அந்த படத்துக்கு பேர். அந்த படம் சொல்ல வந்த விஷயமும் கருப்புத்துறை சொல்ல வந்த விஷயமும் ஒரே கான்செப்ட். என்னன்னா, தலைக்கூத்தல் பற்றி பேசிச்சு 2 படமும். தலைக்கூத்தல் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்லைனா பார்வையாளருக்கு நான் அதை விலாவரியாக சொல்லணும்னா, வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அவர்கள் இனிமே அவர்களால் நடமாட முடியாது, குணப்படுத்தவே முடியாது, ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப. ஆனால் அவர்களுடைய மரணம் வந்து உடனடியாக நடக்கலைன்னா அந்த காலகட்டத்திலேருந்து அவர்களை குளிப்பாட்டி இளநீ கொடுத்து ஒரு விஷயங்கள் பண்ணி கருணை கொலைக்கு பேர் தான் தலைக்கூத்தலாக ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு அது அஃபென்ஸ், அது செய்யக்கூடாது, மிக மிக தவறான ஒரு விஷயம். அதை காட்சிப்படுத்துகிற விதமாக 2 படமும் வந்துச்சு. அதில் மிக நேர்த்தியாக அழகாக மக்களுக்கு புரிகிற விதமாக கமர்ஷியலாக மக்களால் கொண்டாடப்பட்ட படமாக கருப்புத்துறை இருந்துச்சு. ஆனால் அந்த படம் தேர்வு கமிட்டியில் செலக்ட் ஆகலை. உதவாத ஒரு படம், உருப்படாத ஒரு படம், அது கேவலமாக இருந்துச்சு அதோட மேக்கிங் ஸ்டைலு. அவர்கள் இந்த விருதை பெற்றார்கள். ஒரே கான்செப்ட், 2 படம் ஒரே நேரத்தில் வந்துச்சு. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. நான் பிரபல ஊடகங்களில் உட்காந்து இதே கருத்தை தான் சொன்னேன். அன்னைக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு ஆள் இல்லை. ஆற்றியவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த கமிட்டியே வேற, அந்த கமிட்டி ஒரு தனி கமிட்டி, அதோட ஜூரிகள்லாம் வேற, அங்கே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னாங்க. இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும் நமக்கு. ஜூரியில் இருக்கிறவங்களும் நம்ம நண்பர்கள் தான், இங்கேருந்து போனவங்க தானே. ஒரு இயக்குனராக இருக்கலாம், ஒளிப்பதிவராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கலாம், டெக்னிக்கல் பர்சன் எடிட்டராக இருக்கலாம். இவர்கள் தானே அங்கே போய் ஜூரியாக உட்காடுறாங்க, எல்லா படங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மொழி புரியாமல் கூட பல விருதுகள் தவற விடப்பட்டிருக்கு. மொழி புரியாது, உட்காந்து ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது சார், டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் உட்காரணும் பக்கத்தில், அல்லது இந்த மொழி தெரியணும். அப்போ தான் அந்த மொழியினுடைய டெப்த்து தெரிஞ்சு படத்துக்கு விருது கொடுப்பாங்க. இந்த விருதுகள்லாம் எப்படி வழங்கப்படுதுன்னு நமக்கு தெரியல. அதே நிலை தான் இங்கே மாநில அரசு விருதும். இப்போ நீங்கள் சொல்ல வந்த விஷயமும் 100% விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குன்னு விமர்சனம் தான், தவறு தான். இதில் எங்கேயும் மாற்று கருத்தே இல்லை. திமுக கொடுத்துருச்சுன்னா பாராட்ட முடியுமா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார், தவறு தான். எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? அப்போ அந்த ஆண்டில் வந்த வேறு நிறைய படங்கள் இருக்கு, நல்ல படங்கள்லாம், ஏன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல? மிக மிக அவசரம்னு ஒரு படம் வந்தது சார். ரஞ்சித் கூட பயங்கரமா ஒரு வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ஏன் மிக மிக அவசரம் படத்துக்கு விருது கொடுக்கல? போலீசார் படக்கூடிய அவஸ்தைகளை பதிவு. உண்மைதான் சார், நான் திரும்பவும் சொல்றேன் சார். சுரேஷ் காமாட்சி என்கிற ஒரு தயாரிப்பாளர் இயக்குனராக மாறின படம். அந்த படம் பேசின அரசியல் மிக மிக நுட்பமான அரசியல். இன்னைக்கு அதன் பிறகுதான் நீங்க வந்து மொபைல் டாய்லெட்டை உருவாக்குனீங்க. மொபைல் டாய்லெட் என்பது அந்த பந்தோபஸ்தில் இருக்கிற பெண்களுக்கான இழைக்கப்படுகிற அநீதியாக பார்க்கப்பட்ட காலம். அப்பெல்லாம் கிடையாது. அது இந்த படம் வந்த பிறகுதான் அந்த டாய்லெட்டோட வசதியை வந்துச்சு.
அப்படி மக்களுக்கு நன்மை பயக்கிற பெண்களை பாதுகாத்த படத்துக்கு ஏன் விருது கொடுக்கல? உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப சுரேஷ் காமாட்சி திமுகவை எதிர்க்கிறார் என்பதாலோ அல்லது ஆட்சியாளருக்கு எதிராக பேசுறார் என்பதாலோ அவர் படத்தை புறக்கணிச்சிங்களா? அவரை ஓரம் கட்டினீங்களா? உங்க நோக்கம் என்ன? அவர் யாருக்கு ஆதரவானவர்? அவரை கலைஞரா பார்க்கலையா நீங்க? எந்த அடிப்படையில சண்டைக்காரி கொடுத்தீங்க சார்? அது கலைப்படமா இருந்துட்டு போட்டோம் சார். அதை விட கேவலமான படமா மிக மிக அவசரம். அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? இதை ஏற்கவே முடியாது. இதுல மிகப்பெரிய லாபி நடந்திருக்கு. இது ஏற்க முடியாத, ஒத்துக்க முடியாத விஷயம். இது திமுக அரசாங்கத்தினுடைய ரொம்ப ஒரு மாதிரியான எனக்கு வந்து சார், தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றாள். நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வந்து நான் வந்து அவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? தப்புன்னு சொல்றேன். இதுதான் சார். நான் ஜேர்னலிஸ்டா பேசுறேன், பத்திரிகையாளனாக என்னுடைய குறைகளை எங்க இருக்கோ அது யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றோம். முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, உதயநிதி கூட உதயநிதி வச்சு டைரக்ட் பண்ண மாரி செல்வராஜா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், இவருக்கெல்லாம் விருது கொடுத்தாங்களே, உதயநிதி கூட நடிச்சதுக்காக, உதயநிதி படத்தை டைரக்ட் பண்றதுக்காக விருதா அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுச்சு. இல்ல, அது வந்து நம்ம அந்த கருத்தை நம்ம ஏற்க முடியாது சார். இப்ப மாரி செல்வராஜ் விருதுக்கு தகுதியானவர், ஆனா தகுதியானவர், எந்த மாற்று கருத்தை நான் வந்து சொல்லவே முடியாது. கீர்த்தி சுரேஷ் தகுதியானவர். ஏன்னா நீங்க வந்து கீர்த்தி சுரேஷை ஒரு நடிகையாக பார்க்கிற அதே நேரத்தில் அவர் நடிச்ச படங்கள்லயே சாவித்திரியாக ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, நடிகர் திலகம் படம். அந்த படத்தினுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து அப்படி அழகா, அவங்க மேல நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு சார். அதெல்லாம் வேணாம். நடிகையாக அவர்களை அவங்களுக்கு விருதுக்கு தகுதி இருக்குன்னா 100% தகுதியானவர், எந்த மாற்றுக்கிறது. அவங்க கூட அடிச்சுட்டாங்கிறதுக்காக இது வந்து அபத்தமான விஷயம். இதை நம்ம ஏற்க முடியாது. எப்படி ஒரு தவறை நம்ம சுட்டி காட்டுறோமோ, இது மாதிரி விமர்சனங்கள் தப்புன்னு தான் சொல்லணும். இப்ப மாரி செல்வராஜ் தகுதியானவரா இல்லையா? மிக தகுதியானவர். பரியேறும் பெருமாள் படத்துக்காக விருதுக்கு தகுதியானவர். பரியேறும் பெருமாள் விருது பெறக்கூடிய படம், தகுதியான படம். அந்த படத்துல எந்த இடத்திலும் ஜாதிய வன்மத்தை நேரடியாக காட்டாம களத்துக்குள்ள இருக்கிறது யாருன்னு நீங்களும் நானும் படம் பார்க்கிற ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போன படம். இதை விட மிக தெளிவாக சொல்ல முடியாது. அந்த படம் தகுதியான படம், அவர் விருதுக்கு தகுதியான. இன்னொரு கடுமையான விமர்சனம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்களுடைய கஷ்டங்களை சொல்லப்பட்ட எல்லா படத்துக்கும் விருது கொடுத்துட்டாங்க. வெற்றிமாறனா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இது மாதிரியான அடித்தட்டு மக்களுடைய கதைகளை சொன்ன படத்துக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருந்தது. இல்ல, ஆக்சுவலா இது ஒரு ஓட்டு அரசியலை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட விருதாங்கிற. இல்ல ஒன்றும் சார், நீங்க சிம்பிள் சார். இப்போ நீங்க வந்து மாரி செல்வராஜ் ஓட்டு கொடுத்த உடனே, அவருக்கு விருது கொடுத்த உடனே அவருடைய ஊர் மக்கள் எல்லாம் மாரி செல்வராஜ் வந்து விருது கொடுத்துறாங்கப்பா, ஓட்டு போட்டுன்னு சொல்லுவாங்களா? இது எங்க அபத்தமா இல்லையா? அது வந்து சார், இப்போ வெளிப்படையாக மாரி செல்வராஜ் திமுக ஆதரவாளர்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அது கிடையாது. நீங்க விமர்சனம் நீங்க உங்களை சொல்றேன். நான் இதை சொல்லுகிறவர்கள் நான் விமர்சனமா சொல்றேன். இப்போ போஸ்வங்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் திமுக காரர். ஆமா, அவர் விருது கொடுத்துருக்காங்கன்னா போஸ்வங்கிட்ட ஆதரவாளர்கள் திமுக தான் ஓட்டு போட போறாங்க. ஆனால் மாரி செல்வராஜோ, ஒரு கீர்த்தி சுரேஷோ அல்லது வெற்றிமாறனோ எல்லா மேடைகளிலும் அவர்கள் கலைஞர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. இதுல விருது பெற்ற விக்ரம் பிரபு கொடுத்துருக்காங்க. விக்ரம் பிரபு வந்து திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரா எங்கேயாவது? இருக்கா சார்? கிடையாது. எதுக்காக கேட்கிறேன்னா, தேசிய விருதுக்கு பார்க்கிங் படத்துக்கு கொடுக்கும் பொழுது எம்எஸ் பாஸ்கர் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது போது அவர் முருகன் கோயிலுக்கு போனாரு, மாநாட்டுக்கு போனாரு. அந்த சம்பந்தப்பட்ட பார்க்கிங் படத்தோட அந்த இயக்குனர் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இதனால தான் பார்க்கிங்க்கு வந்து தேசிய விருது கொடுத்தாங்க அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் அந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்டுச்சு. அதையும் நம்ம தோலுரிச்சு காட்டணும். இப்போ திமுக கொடுத்த அந்த சினிமா விருதுலையும் சில உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு, அப்படி சில தப்புகள் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம தோலுரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேசிய விருது கொடுத்ததுலேயும் தப்பு நடந்திருக்கு, தமிழக அரசு கொடுத்த, திமுக அரசு கொடுத்த விருதுலையும் தப்பு நடந்திருக்குங்கிறத நம்ம அடிக்கடி காட்டிக்கிட்டே வந்து எம்எஸ் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர், நல்ல நடிகர், கிடையாது. அவர் வந்து அவருக்கு விருப்பமான ஒரு மதத்துக்கோ அவருக்கு விருப்பமான விஷயத்துக்கோ செய்கிறார் சார். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கும் சார். எந்த நேரத்தில் எதை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கான அடையாளம் வெளிப்படுது. அவர் வந்து இப்போ போய் அங்கே போய் முருகனுக்கு அரோகரா போடாமல் இருந்திருந்தாருன்னா இந்த குற்றச்சாட்டு வந்திருக்குமா? வந்திருக்காது. அவருக்கு முருகனை பிடிக்குது, தமிழ் கடவுள் முருகனை பிடிக்குது, அதனால அவர் அங்கே போனார். அதற்காக அவர் மீது காவி சாயம் பூசுவதை நான் ஏற்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை கலைஞராக பார்க்குறேன். எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து இந்த விருது, இதை விட மிகச்சிறந்த விருதுகளுக்கெல்லாம் உரியவர் தான் அவர். நிச்சயமா மிக நல்ல கலைஞர், கண்டிப்பாக மிக நேர்மையான மனிதராக நான் அவரை திரைத்துறையில் பார்க்குறேன். அவருடைய பர்சனல் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு சார், இப்போது சிம்பிள், நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வர்ற திரைக்கலைஞர்களை என்ன பார்க்குறாங்கன்னா, இவர்கள் யாருக்கு ஆதரவானவர்கள்னு பார்க்குறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள், ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க கலைஞர்களை கூட்டு போய் பேச வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்களை பார்க்க ஒரு கூட்டம் வரும். அப்போ அந்த கூட்டம் நமக்கு வந்து ஓட்டா மாறுமான்றது தான் வேலை. இப்போ விஜயா தானே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அவர் கூட்டத்தை சேர்க்கிறாரு.
இதுதான் கள அரசியல்னு நினைக்கிறாங்கல்ல, இது இல்லை. அப்படிலாம் பார்க்க போனால் சன்னி லியோன் தான் கேரளாவுடைய சிஎம் ஆயிருக்கணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா நயன்தாரா இங்கே சிஎம் ஆயிருக்கணும். இங்கே வந்து கிங்காங் போனால் கூட கூட்டம் வரும். வடிவேலு வராத கூட்டமா சார்? வடிவேலுக்கு போகிற இடத்துல கூட்டம் வந்துச்சு. அந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவுச்சு. உண்மையா? அதனால நடிகனுக்கு வர கூட்டத்தை நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிங்கன்னா, இன்னும் எல்லாருக்கும் சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், நடிகனை நம்பி போனீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க. நான் அந்த நாசமாக போயிடுவீன்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா என்ன பண்ண முடியும், அதுதான் கலை யதார்த்தமாக இருக்கு. என்ன விஷயத்துக்குள்ள திருப்பி வர தமிழ் சினிமாவுடைய பெரும்பாலான ரசிகர்களுடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, ஏன் உச்ச நட்சத்திரம் யாருக்குமே கொடுக்கல? ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, அது மாதிரி முக்கியமான நடிகர்களுக்கு விருதே கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனமும் இருந்தது. இதை நான் வரவேற்கிறேன். இந்த கேள்வி வரவேற்கல, இந்த விருது கொடுக்காம தவிர்த்ததை வரவேற்கிறேன். ஏன்னா அவர்கள் எல்லாரும் அடையாளப்பட்ட ஒரு மனிதர்களாக எல்லாரும் உயர்ந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்காங்க. விருதுகள்ன்றது வந்து கலைஞர்களை ஊக்கப்படுத்துகிறது, அவர்களை மேலும் மேலும் நல்ல சிறந்த ஒரு படைப்புகளை கொடுப்பதற்கான இடத்துல வந்து இப்போ இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா சார், நீங்கள் அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா, பூமியிலேருந்து ஒரு பொருளை வந்து மேலே நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் கீழே விழுந்துடும், புவியீர்ப்பு விசையின் மூலமாக கீழே விழுந்துடும், கரெக்டாக? ஆனால் அதுவே அந்த பொருளை ராக்கெட்டில் அனுப்புனீங்கன்னு வச்சிங்களேன், வான்வெளியை தாண்டி போயிடுச்சுன்னா மிதக்கும், கீழே வராது. அந்த மாதிரி மிதக்கிற இடத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சொல்கிற ஆட்கள் தான். ரஜினிகாந்தா, கமலஹாசனா, அஜித்தா, விஜயா, இவங்கெல்லாம் அந்த உயரத்தில் இருக்கிறவர்கள். அவங்கெல்லாம் கீழே இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கீழே விழப்போர்களும் கிடையாது, உயர்ந்த அந்தத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இப்போ விருது பெற்றவர்கள் எல்லாம் இந்த விருது அவர்களுக்கு ஊக்கமளிக்கும், இந்த விருது அவர்களை உற்சாகப்படுத்தும். இன்னும் நம்ம வந்து இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம படத்தின் மூலமாக, நடிப்பின் மூலமாக, திறமையின் மூலமாக, டெக்னிக்கல் மூலமாக கொடுக்கணுன்ற எண்ணத்தை விதைக்கும். இது வரவேற்க வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், பிரபலங்களை தவிர்த்துருங்க. கொடுத்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதே வாய் என்ன பேசும் தெரியுமா, ரஜினி அவருக்கு வேணும் வாய்ஸ் கொடுக்கறதுக்காக விருது கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அஜித் வெளிநாட்டுக்கு போனாலும் அவருக்கு தேடி போய் விருது கொடுக்குறாங்க, அவர் என்னப்பா நடிச்சிட்டாரு, அந்த படம் ஓடவே இல்லை ஆனால் விருது கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவர்கள். கமலஹாசன் கொடுத்தா கூட்டணியில் இருக்காரு அதனால விருது கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பழிச்சொல்லு எல்லாம் தவறி தப்பாக மாட்டிக்காம திமுக தப்பிச்சிருக்கு. அந்த வகையில் திமுக செய்தது சரின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் 2018 இப்போ வரைக்கும் அவர் கொடுத்த விருதுகள் 2021 வரைக்கும் 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த விருது பட்டியலில் கொடுத்த இந்த ஆண்டுகளில் நீங்கள் சொல்கிற இந்த நடிகர்கள் வந்து உருப்படியான மக்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயமான எந்த உருப்படியான படங்களும் இல்லை. ஃபேண்டஸியாக படம் பண்ணியிருப்பாங்க, மக்கள் பார்த்து ரசிச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் விருது கொடுக்க முடியாது. விருது என்பது அதை தரமான படங்களுக்கு கொடுக்குற. பரியேறும் பெருமாள் பேசின அரசியல் வேற, டானாக்காரன் பேசின அரசியல் வேற. இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து விருது கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் பிரபலங்களுக்கு விருது தவிர்க்கப்பட்டது வரவேற்க வேண்டிய விஷயம். மிக மிக அவசரம் படத்தெல்லாம் தாண்டி வேறு என்ன படங்கள்லாம் மிஸ் ஆகிருக்கு, என்ன படங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்படலை, குறிப்பாக எந்த கலைஞர்களுக்கு, எந்த நடிகர்களுக்கு விருது கொடுத்துருந்தா கௌரவமாக சரியாக இருந்திருக்கும்? இல்லை, அது நம்ம ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லாமல் முடியாது சார். நிறைய பேர் வந்து குணச்சித்திர நடிகர்களாக பல பேர் வந்து இன்னைக்கு நிறைய படங்களில் அவங்களுடைய அந்த நடிப்பு வந்து பேசப்பட்டிருக்கு. அவர்களெல்லாம் நிறைய பேர் மிஸ் ஆகிருக்காங்க. அது எனக்கே தெரியும் நிறைய பேரை. இப்போ நான் ஒருத்தரை சொல்லி இவரை சொல்ல, என்ன தலைவா என் பேரை சொல்லி எல்லாம் வருத்தப்படுவாங்க. அதனால் நான் யாரையும் சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் 18ஆம் ஆண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ நீ 23 இவங்க கொடுத்த வரைக்கும் 22 வரைக்கும் பல கலைஞர்கள், பெண் கலைஞர்கள் இருக்காங்க, ஆண் டெக்னிக்கலாக தொழில்நுட்பவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அவர்களை கௌரவப்படுத்துகிற விதமாக சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் செய்யவே இல்லை. நீங்கள் இசைக்கலைஞர்களுக்கு விருதுகள் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்குற பல பேருக்கு அங்கே கிடைக்கல. பாடல் எழுதியவர்கள், அதன் மூலமாக பட்டி தொட்டியெங்கும் பரவி பல கருத்துக்கள் சொன்ன பல பேருக்கு விருதுகள் கிடைக்கல. இந்த பாடலாசிரியர் விருதுகள்லாம் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கிறவங்க, அவர்கள் தான் இவர்களை மாற்றுவாங்க. மேக்கப் கலைஞர்கள் சொல்லுவாங்கல்ல, அடையாளமே தெரியாமல் மாற்றுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய படங்களில் எக்ஸ்பெரிமெண்டல்லாம் பண்ணாங்க. அந்த பட விருதுகள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமான விஷயம். கலைகள், கிராமிய கலைகளை வெளிப்படுத்தின படங்கள் பெருசாக போயிருக்காது, ஓடி இருக்காது. ஆனால் இந்த விருதுகள் அவர்களுக்கு ஊக்கம் அளிச்சிருக்கும். அந்த விருதுகள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுனால அந்த படங்களை நீங்களே ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க என்னென்ன படம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஃபேண்டசி படங்களை தவிர்த்து விட்டு கிராமப்புறங்களோடு மக்களோடு மக்களாக பயணிக்கிற விஷயம், மக்களுக்கு நன்மை சொல்கிற விஷயம் மிக மிக அவசரம்ன்றது உதாரணம். இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொன்ன படங்கள், இயக்குனர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய ஆற்றாமையின் ஒரு வெளிப்பாடாக தான் என்னுடைய ஆதங்கம் தான் இது. அதனால் இனி வரும் காலங்கள்லையாவது 22க்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளுக்காது நீ வருகிற அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஒருவேளை இவர்களே தொடர்ந்தாலும் அல்லது புதிய யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் கிடையாது சார். யார் வந்தால் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா யாரும் வரப்போகிறாங்க. வருகிறவர் உடனடியாக விருதுகளை வழங்கணும். இதே மாதிரி காலதாமதம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை அவர்களும் ஏற்க வேண்டி வரும். ஓகே.
எப்போவுமே அரசியல் விமர்சகர், சினிமா விமர்சகர் கோடாங்கி வந்து திமுகவை ஆதரிக்கிறாரு, மற்ற கட்சியெல்லாம் எதிர்க்கிறாருங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் இருந்தது. ஆனா சினிமா கலைஞர்களுக்கு, தமிழ் சினிமாவுக்கு திமுக அரசு கொடுத்த விருதுல நடந்த குளறுபடிகள், தவறுகள கூட ரொம்ப சரியா அடையாளம் காட்டியிருக்கீங்க. இதன் மூலமா நீங்களும் ஒரு சிறந்த கலைஞர் அப்படிங்கிறது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்க சுட்டிக்காட்டிய தவறுகள் எல்லாம் திமுக அரசுடைய அந்த மேலிட கவனத்திற்கு போகும். வரும் காலங்களில் அவர் சரி செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.